ஏண்டா தமிழ்நாட்டிலேயே மிரட்டுற பெரிய வல்லமை படிச்சால் யாரு? பசும்பொன் பாண்டியன். அப்ப நம்ம அப்பன் சரியில்லாம இருக்கான், நம்ம அக்காவை கட்டினவன் சரியில்லாம இருக்கான், தங்கச்சியை கட்டினவன். தமிழ்நாட்டில் மிரட்டுறதுக்கு கெட்டிக்கார யாருன்னா பசும்பொன் பாண்டியன் தான். ஆனால் நம்ம இன்சியல இனிமே அப்பன் பேரை விட்டுட்டு மாத்திக்குருவோம். நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் பசும்பொன் பாண்டியன் மகன் போட்டுக்குருவோம், பசும்பொன் பாண்டியன் மச்சினு போட்டுக்குருவோம் நினைக்கிறீங்க, போட்டுக்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அக்காவை, தங்கச்சியை, அவங்க வீட்டு பொம்பளைங்களை வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு பேசியிருந்த இந்த பசும்பொன் பாண்டியன் இப்போ ஒரு படி மேலே போய் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்னுடைய பேரை வந்து இனிஷியலாக போட்டுக்குங்க அப்படின்னு எல்லை மீறி பேசியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி வந்து யார் இந்த பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி நான் போட்ட காணொளிக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இவர் பசும்பொன் பாண்டியன் கிடையாது, இவர் ஒரு நிக்கிதா பாண்டியன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு பலான பாண்டியன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய முடிவில் உங்களுக்கு புரியும். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு 6 காவலர்கள் வந்து அடித்து கொலை செய்கிறார்கள். அதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட நபர் தான் இந்த நிக்கிதா. இந்த நிக்கிதாவை கைது செய்கிற வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிக்கிதா பற்றிய செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளால் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதில் வந்து 2011 வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த நிக்கிதாவுக்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய நபர் தான் இந்த பசும்பொன் பாண்டியன். இந்த பசும்பொன் பாண்டியன் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. இவர் தான் வந்து இந்த நிக்கிதா பிரச்சனையில் காசு வாங்கின நிக்கிதாவுக்கும் பணம் கொடுத்து ஏமாந்த நபருக்கு நடுவுலையும் இருந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு. பஞ்சாயத்து பண்ணி வச்சு நிக்கிதாவுக்கு ஆதரவாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த ஆள் தான் இருந்து பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அவங்க வந்து ஆமான்னு ஒத்துட்ருக்காங்க. அதை வந்து தம்பி விஷ்ணு அவர்கள் வந்து வீடியோ போட்டு யார் இந்த பசும்பொன் பாண்டியன் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளுடைய வேலை என்னென்னா, இவர் பசும்பொன் பாண்டியன் இல்லை பலான பாண்டியன் அப்படிங்கிறத நிறுவுறது தான். இவர் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு காணொலி பதிவு ஒன்று போட்டிருக்காரு புதுசாக. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கொதறிடுவேன் அப்படிங்கிறாரு. என்னையா கொதறுவேன் அப்படின்னா, சங்க கொதறிடுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வடிவேல் தலையில் கை வச்சிருப்பாரு, கையை எடுத்தா அவன் சங்க கடிச்சிருவான். லூசு, பைத்தியம். சங்க ஒருத்தன் கொதறுவான் அப்படின்னா ஒரு சராசரி மனநிலை, நல்ல மனநிலையில் இருக்கிறவன் சங்க கடிப்பானா? நல்லா நீங்களே சொல்லுங்க. ஒரு மனுஷன், ஒரு பண்பட்டவன், நாகரிகத்தோட வாழக்கூடிய ஒருத்தன் நபரு, ஒரு வக்கீலுக்கு படிச்ச ஒரு நபர்னு வச்சுக்கோ, சங்க கடிக்கிறான்னா அவன் என்ன மாதிரியான மனநிலையில இருக்குவன்? மனநிலை பிறன்ற ஒருத்தன் தான் அந்த மாதிரி யோசிப்பான், இன்னொருத்தனோட சங்க பிடிச்சி கடிக்கணும். நாய் கூட கையில காலில் தான் கடிக்கும், சங்க கடிப்பாராம்ல. அதுக்கப்புறம் வீடு பூந்து அடிப்பேன், உள்ள தூக்கி போட்டுருவேன், கட்டி போட்டுருவேன். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. தமிழ்நாடு காவல்துறையெல்லாம் இதெல்லாம் இது மாதிரியான நபர்கள் போடக்கூடிய காணொலியை 5000 பேரை வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல திமுக, 5000 பேரை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுல இந்த விடியா மாடல் அரசு. இந்த மாதிரியான ஆட்கள் பேசக்கூடியதெல்லாம் காவல்துறை கண்காணிக்குதா இல்லையா? எதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் வந்து லாயருக்கு படிச்சாரு அப்படின்றதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமம் தானே. கையை காலை உடைப்பேன், வீடு பூந்து அடிப்பேன், இதெல்லாம் பேச்சா? நீ வீடு பூந்து அடிக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய கைகள் வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ வந்து எங்களை கட்டி போடுற வரைக்கும் எங்கள் கை வந்து இந்தா கட்டி போடு, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு நாங்கள் கையை நீட்டிட்டு நின்றுட்டு இருப்போம். நீ கட்டி போட்டு எங்களை அடிப்ப. அது மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபரை இதுக்கெல்லாம் வருவோம். அதுக்கப்புறம் வந்து இவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிக்கிதா மாதிரியான குற்றப்பின்னணி கொண்ட பல திருமணங்கள் செய்து சீட்டிங் செய்த நபருக்கு ஆதரவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிர்மலா தேவின்னு ஒரு பொம்பளை கல்லூரி மாணவிகளெல்லாம் வச்சு பிராத்தல் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியான தொழிலுக்கு அழைத்து
ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காரி துப்புன நபரை வந்து ஜாமீன்ல எடுத்த பெருமை விரையே சாரும். அதுக்கப்புறம் வந்து சீமானவர்கள் வந்து மதுரையில வந்து ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு காதலிச்சுட்டு இருந்தாராம். இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீ உண்மையிலே வக்கீலுக்கு தான் படிச்சியா? இல்ல அங்க லாட்ஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புடிச்சுக்கிட்டு இருந்தியா? அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருக்குமே எழும்ல. ஒரு எழுமா இல்லாத, இப்ப நான் அவள பலான பாண்டியன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாம் தான். நீ வக்கீல் வேலைய விட்டுட்டு, நீ மத்த எல்லா வேலையும் பார்த்திருக்கிற. பாலியல் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவள வந்து ஜாமீன்ல எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஊரை ஏமாத்தி உலையில போட்டவளுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து, அவளுக்கு வந்து அவள்ட்ட காச வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணது. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வந்து எங்க ரூம் போடுறாருன்னு சொல்லி விளக்கு பிடிச்சு பார்த்தது. இது மாதிரி லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்க்கிட்டே இருக்கு. பெரிய லிஸ்டால இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். சீமான் அவர்கள நான் எதிர்த்து பேசிட்டேன். சரி, ஒரு விவாதத்துல வந்து சீமான் அவர்கள எதிர்த்து பயங்கரமா பேசிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில நின்னு, மைக்ல நின்னு பேசிட்டு இருக்காரு. கீழ ஒருத்தன் கையாமையான்னு எந்திரிச்சு கத்திட்டு இருக்கான். "ஏய் ஏய் 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 என்ன பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். "யார்றா அவன் கோமாளி?" அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. கடைசியா பார்த்தா நம்ம பீஸு. நம்ம பலானா பாண்டிய. "நீ வந்து சரியான ஆம்பளையா இருந்தா, கலைஞர் சமாதிக்கு வந்து பாரு" அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாப்ல. நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? நாங்க எதுக்கு நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போணும்? கலைஞர் சமாதிங்கிறது சுடுகாடு தானே. அங்க எதுக்குடா சீமான் வரணும்? திராவிட சுடுகாட்டுக்கு எதுக்குடா நாங்க போணும்? அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அ நான் என்னமோ பெருசா விவாதம் பண்ணி கிழிச்சிட்டாருன்னு பார்த்தா, கீழ நின்னு சவுண்ட் குடுத்துருக்குது. அவர் மேடையில நின்னு பேசிட்டு இருக்காரு. ஐயோ! ஐயோ! கூத்து தான் போ! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அவர் எவ்வளோ உயரத்துக்கு போயி, அவர் வந்து மேடையில நின்னு பேசுறாரு. நீ கீழ நின்னு கூச்சல் போடுற. இதுதான் உன்னுடைய இடம். இன்னைக்கு உனக்கு நீ ஒரு ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கிற. அத வந்து ஊர்ல இருக்கிற ஒரு பய மதிக்க மாட்டான். அப்படி ஒரு கட்சி இருக்காங்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. நீ வந்து சமூக ஊடகங்கள்ல சீமானவர்கள பற்றி பேசினா, நம்ம வந்து சீக்கிரம் பிரபலமாயிரலாம். நமக்கா கிடைக்கக்கூடிய பிரபலத்த வச்சு, நம்ம வந்து திமுகவோட அ கழிவறைய, திமுகவோட அறிவாலய கழிவறையில அடப்பெடுக்கலாம். நமக்கு வந்து ஏதாவது அந்தா இந்தான்னு சொல்லி நம்ம பாப்புலர் ஆயி, ஏதாவது ஒண்ணு நடந்து நமக்கு ஏதாவது ஒரு சீட்டு வாங்கி போட்டி போட்டு, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இதுதானே உனக்கு வேற என்ன? வேற என்ன இருக்க முடியும்? சீமானவர்கள பற்றி பேசுனா, நம்ம பிரபலமாயிடலாம். அத வச்சு நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும். அப்படின்றதுக்காக நீ பேசிட்டு உட்காந்துருக்கிறேங்கிறத தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப சீட்டிங் பண்ற பொம்பள, ஒரு வக்கீல்னா சொல்றாரு, "என்ன வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். கொலைகாரன் பார்க்கலாம், அ கற்பழிக்கிறவன் பார்க்கலாம். சரி, நாளைக்கு வந்து இந்த போஸ்கோ ஆக்ட்ல குழந்தைங்களலாம் ரேப் பண்ணிட்டு வராய்ங்கல்ல, அவனும் உன்ன பார்க்கலாமா? நீ வக்கீல் தான். அவன் சட்ட ஆலோசனை பெற உன்ட்ட வரலாமா?" நீதி, சட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி அறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொலைகாரன், பொறுக்கி, புறம்போக்குக்கு வந்து நீ வக்கீல் வேலை பார்க்குறதுல பெருமை இல்ல. அது அசிங்கம். நல்லவன் பக்கம் நிக்கணும். நியாயத்தின் பக்கம் நிக்கணும். கொலைகாரன் ஒருத்தன் உன்ன சந்திக்க வர்றான் அப்படின்னா, அப்ப நீ ஒரு ஒரு நீ என்ன மாதிரியான ஒரு ஆள்? அத பெருமையா சொல்ற? நான் கொலைகாரன் பார்க்க வருவான், அவன் பார்க்க வருவான், இவன் பார்க்க வருவான். நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்ணிட்டு உன்கிட்ட சட்ட ஆலோசனை கேட்டு வந்தா பரவாயில்லையா? உன் வீட்டுக்குள்ள விடுவியா? இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். நான் வந்து அடுத்தவன் என்ன பண்றான்னு போய் விளக்கு பிடிக்காம, முதல்ல தங்களுடைய தங்களுடைய இதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா வயசுல ரொம்ப கூட இருக்கிறாரு. அவருக்கு புத்தி கித்தி பேதலிச்சு போச்சான்னு தெரியல. அவங்க வீட்ல இருக்கக்கூடியவங்க வந்து முதல்ல ஒரு நல்ல ஒரு மனநல காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்து அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத பாருங்க. சமூக ஊடகங்கள்ல ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது, மிரட்டுறது, கைய கால முறிச்சிருவேன்னு பேசுறது, உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்து சீமான் தம்பிகள் வந்து அஞ்ச மாட்டார்கள். நாங்கன்னா என்ன விஜய் ரசிகர்களாடா? கைதுக்கு பயந்து ஓடுறதுக்கு.